பாலியல் உறவுல, ஒரு கணவன் மனைவி உறவுல தகுதியான ஆளோட நீங்க வாழணும் அப்டின்னா, தகுதியானவர்கள எதிர்பார்க்கிறது. அது எப்போ முடியும்னா, சுதந்திரம். ஒரு காதல்னு வரும்போது, காதலிப்பதற்கு அனுமதி. அப்புறம் வந்து காதலிப்பதற்கு அனுமதியா இருக்கும்போது, உனக்கு ஒருத்தர பழகி பார்க்குற, பிடிக்கல அல்லது ஒருத்தர விட இன்னொருத்தர் உனக்கு பெட்டரா பெட்டரா தெரியுது அப்டின்னா, இவங்கள வந்து பிரேக்கப் பண்ணிட்டு நீங்க அங்க போணும். உங்களுக்காக தான் காதல்ங்கிறது, மத்தவங்களுக்காக இல்ல. அப்ப நீங்க ஒரு சிறந்தத தானே தேர்ந்தெடுப்பீங்க. ஒரு ஒரு பொருள வாங்குறீங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயம் சிறந்தது தானே நீங்க தேர்ந்தெடுப்பீங்க. நம்மளா இப்போ சிறந்தது விலை அதிகமா இருக்கு அப்டின்னா, அப்ப அத விட்டுருவீங்க. நம்மளால வாங்க முடியும் அப்டின்னா, ஒரு ரூ. 50ல ஒரு பொருள் வாங்க போறீங்க. ஒரு பொருள் நல்லா இல்ல. அதே ரூ. 50ல இன்னும் சிறப்பான ஒரு பொருள் கிடைக்குது அப்டின்னா, அந்த பொருள தானே வாங்குவீங்க. அதுபோல தான். உங்களுக்காக தானே வாங்குறீங்க. அப்போ காதல்ங்கிறதும் நீங்க ஒரு கணவன தேர்ந்தெடுக்கிறீங்க, மனைவிய தேர்ந்தெடுக்கிறீங்கன்னா, அது ஒரு பொருள் தான். உங்களுக்காக தான் அந்த பொருள் எடுக்கிறீர்கள். கணவன் என்கிற பொருளை தேடுகிறீர்கள். மனைவி என்கிற பொருளை தேடுகிறீர்கள். ஐயோ! இந்த ஒரு அப்போ நீங்க ஒரு ரூ. 50க்கு ஒரு பொருள் எடுக்கும்போது, அ ஒரு மட்டமான ஒரு பொருள் இருக்கு. நல்லா இல்ல. ஆனா அதே ரூ. 50க்கு இன்னும் சிறப்பா இருக்கு. அப்படி இருக்கும்போது, இந்த மட்டமான பொருள பார்த்து பிடிக்கல ஆனா, அத பார்த்து பரிதாபப்படுறீங்க. பரிதாபப்பட்டு, ஐயோ! அந்த பொருள் வருத்தப்படுமே அப்படின்னு சொல்லிட்டு, சிறப்பா கிடைக்கிற ஒரு பொருள், அத வாங்காம இந்த பொருள வாங்குனீங்கன்னா, அது எப்படி இருக்கும்? அது வந்து சரியான தவறான மனநிலை. அதுபோல தான் தவறான மனநிலை. அதுபோல தான் நீங்க வந்து கல்யாணம், காதல் அப்படின்னு வரும்போது, உங்க வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கும்போது, உங்களுக்கு உங்களுடைய தகுதிக்கு பொருத்தமான ஒரு சிறந்த ஒருவரை தான் தேர்ந்தெடுக்க போறீங்க. உங்களுக்கு பொருத்தமில்லாத உங்க தகுதிக்கு பொருத்தமில்லாத ஒருத்தர நீங்க தேர்ந்தெடுத்தீங்கன்னா, அது வந்து தவறான அணுகுமுறை. உங்க தகுதிக்கு பொருத்தமான சிறந்த ஒருவரை தேர்ந்தெடுக்கணும். அப்ப அதற்கு இந்த காதலிப்பதற்கு முதல்ல அனுமதி. காதலிப்பதற்கு இங்க அனுமதி இருக்கணும். காதல்ல வந்து ஒருத்தர லவ் பண்றீங்க. இல்ல இவர விட இவரு சரியில்ல அப்டின்னா, அவர பிரேக்கப் பண்ணணும். பிரேக்கப் பண்ணிட்டு இவர விட பெட்டரா இவரு உங்களுக்கு பிடிச்சிருக்கு. இவர விட இன்னொருத்தர் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா, அவர்கிட்ட போணும். இவன பிரேக்கப் பண்ணிட்டு அவன்கிட்ட போயிடணும். அந்த மாரி போனா தான், அந்த மாரி ஒரு சுதந்திரமா நீங்க தேர்வு செய்யணும். அதுக்கு இந்த பிரேக்கப்லாம் ரொம்ப முக்கியமா இருக்கு. இந்த சிலர் பிரேக்கப்பே பண்ண மாட்டாங்க. ஒரு தடவ காதலிச்சாங்கன்னா, அவங்கள விட்டுட்டு இன்னொருத்தர்ட்ட போமாட்டாங்க. நல்லதோ, கெட்டதோ அப்டின்ட்டு இத விட பெட்டரா கிடைச்சா கூட போமாட்டாங்க. அந்த மாரிலாம் இருந்தீங்கன்னா, அ அந்த மாரி இருக்கக்கூடாது. ஒருத்தர்ட்டயே போய் லாக் ஆகக்கூடாது. நீங்க ஒருத்தர் சரியில்லன்னா, இன்னும் எந்த அளவுக்கு சிறந்ததை தேர்வு செய்கிறீர்களோ, அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கை நல்லாருக்கும். உங்க மகிழ்ச்சியா இருக்கும். சும்மா வந்து கிடைச்சத வச்சுக்கிட்டு சும்மா இருக்கிறோம். சிறந்ததை தேர்வு செய்யாம, நமக்கு கிடைச்சது அதுதான் நமக்கு அப்படின்னு நெனச்சுட்டு, ஒரு த தரம் குறைந்த ஒருவரோடு நீங்கள் வாழ்ந்தீர்கள் என்றால், உங்க வாழ்க்கை கஷ்டமா இருக்கும். உங்களுக்கும் கஷ்டம், உங்களை சார்ந்தவர்களுக்கும் கஷ்டம். நீங்க சந்தோஷமா இருந்தீங்கன்னா, உங்களை சார்ந்தவர்களும் சந்தோஷமா இருப்பாங்க. அப்ப அதற்கு எது சரியான ஒன்றை தேர்வு சிறந்த ஒன்றை தேர்வு செய்வதற்கு பிரேக்கப் தான். அந்த பிரிவு தான். உங்களுக்கு பிடிக்காத ஒண்ணிலிருந்து விடுபடணும். உங்களுக்கு குறைவாக பிடிச்சிருக்கு. இன்னொன்னு நல்லா பிடிச்சிருக்கு. ஒருத்தன் வந்து நல்லா பிடிச்சிருக்கான். இவன் வந்து குறைவா தான் பிடிச்சிருக்கான். அப்ப இவன பிரேக்கப் பண்ணிட்டு அங்க போணும். இந்த பிரேக்கப் பண்ற நடைமுறை தான், இத யாரு ஏத்துக்கிட்டாங்களோ, இவங்க தான் சிறந்த ஒன்றை தேடி போவாங்க. சும்மா வந்து நான் காதலிக்கவும் மாட்டேன். எங்க அப்பா, அம்மா பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அவங்களோடயே நான் வாழ்ந்துருவேன். அப்படிப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்க? அப்படிப்பட்டவங்க ஒரு தகுதி குறைந்த ஒருவரோடு வாழ்வதற்கு தான் அதிக வாய்ப்பு. அவங்களுக்கு ஒரு சரியான வாழ்க்கை துணை கிடைக்காத போது, ஒரு பெண்ணிற்கு கணவனோ அல்லது கணவனுக்கு மனைவியோ, அ இந்த மாரி பிரேக்கப் பண்றதுக்கு தைரியம் இல்லாம, பிரேக்கப் பண்ற நடைமுறைய ஏத்துக்காம, அல்லது விவாகரத்து பண்றத ஏத்துக்காம, விவாகரத்து பண்ணக்கூடாது, அவ்வளோதான் அவங்க பாவம் அப்படின்னு மத்தவங்கள பார்த்து பரிதாபப்பட்டுட்டு, உங்களுக்கு பொருத்தமில்லாத ஒருவரோடு நீங்கள் வாழ்ந்தால், அப்ப குறைவான ஒரு வாழ்க்கைய தான் நீங்க வாழ்வீங்க. உங்க உங்க டேஸ்ட்டு, உங்களுடைய சிந்தனை, உங்க வாழ்க்கை முறையே தரம் குறைந்ததா இருக்கும். அருவருப்பா கூட மாறிடும். ஒரு அருவருப்பா மாறிடும். இப்போ சில பெண்கள் வந்து எ அந்த மாரி இருப்பாங்க. சில பெண்கள் பார்த்தா புருஷன் வந்து குடிகாரனா இருப்பான். அப்போ அந்த பொண்ணு பார்த்தா டீசென்ட்டா இருப்பா. அந்த மனைவி பார்த்தா டீசென்ட்டா இருப்பா. ஆனா புருஷன் குடிகாரனா இருப்பான். ஆனா அவன் அவன பார்த்தாலே அருவருப்பா இருக்கும். எப்படி சகிச்சுக்கிறாங்கன்னா, இந்த மாரியான கான்செப்ட் தான். பிரேக்கப் பண்றதுக்கு அவங்களுக்கு சம்மதம் கிடையாது. விவாகரத்து என்கிற நடைமுறையை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவங்க காதலிக்கவும் மாட்டாங்க. ஒருத்தர புடிச்சாச்சுன்னா அவங்க தான். இதுதான் தி நமது வாழ்க்கைன்னு இருக்க போய் தான், அவன் அத புரிஞ்சுகிட்டு தான் அவன் என்ன பண்றான், நம்ம என்ன பண்ணாலும் இவ நம்மள விட்டு போமாட்டா. அப்படின்ட்டு அவன் என்ன பண்ணுவான், நல்லா தண்ணி அடிப்பான், தம் அடிப்பான். அசிங்கமா பல பெண்களோட கூட அவன் இருப்பான். இந்த பெண்களின் இந்த பலவீனம். அதுபோல ஆண்கள்ட்டயும் இப்படி ஒரு பலவீனம் இருக்கும்.
அப்படி இருக்கும்போது சில பெண்கள் வந்து ஆண்களுக்கு தெரிஞ்சே, தனது கணவனுக்கு தெரிஞ்சே தப்பான உறவை கடைபிடிப்பாங்க. என்ன ஆனாலும் இவன் நம்மளை விட்டு போமாட்டான். அதற்கு ஆண்கள் என்ன சொல்லுவான், பிள்ளைகளுக்காக நான் இருக்கேன், என் ஒய்ஃபு சரியில்லை, நான் என் பிள்ளைகளுக்காக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி, இந்த மாதிரி அதாவது ஒரு ஒரு அந்த பிரேக்கப் பண்ணுற அந்த விவாகரத்து செய்கிற அந்த நடைமுறை இருக்குல்ல, அதை ஏற்றுக்காததுனால ஒரு அருவருப்பான வாழ்க்கையை அவர்கள் வாழுகிறார். அதனால் இதுக்கு ஒரு வாழ்க்கை தரம் உயர்ந்ததாக இருக்கணும்னா பிரேக்கப் ரொம்ப முக்கியம். ஒரு வாழ்க்கை அழகாக இருக்கணும், இங்கே மக்களுடைய வாழ்க்கை அழகாக இருக்கணும், அருவருப்பான வாழ்க்கையை வாழக்கூடாது அப்படின்னா, அந்த பிரேக்கப் பண்ணுறது இருக்குல்ல, சரியான நமக்கு பிடிச்ச ஒன்றை நோக்கி போகிறதுக்கான சுதந்திரம், பாதுகாப்பு அது தேவை. இங்கே பாதுகாப்பு கிடையாது. இன்னொன்றை தேடி போனால் இங்கே வெட்டு குத்து கூட நடக்கும். அது மாதிரி ஒரு கணவன் ஒரு மனைவி தனக்கு பிடித்த இன்னொருத்தனோட போகிறான், இன்னொருத்தரோட கல்யாணம் பண்ணிக்க போகிறான் தன்னை அப்படின்னா, அந்த கணவன் கோவம் வந்து வெட்ட கூட செய்வான், கொலை கூட பண்ணுவான். அப்படிப்பட்ட சமூகம் இது. பிற்போக்கான சமூகம், பிற்போக்கான ஒரு நாட்டில் வாழ்ந்துட்டுருக்கோம். அப்போ அதற்கு பாதுகாப்பு இருக்கணும். அப்படி போகிறதுக்கான சுதந்திரம் இருக்கணும். அதை புரிந்து கொள்ள வேண்டும். பிடிக்காதவங்கள பிடிச்சிருக்கு அதனால் போகிறாங்க. நம்மளை பிடிக்கல, நமக்கு பிடிச்ச வேறு யாரையாவது ஒருத்தர் நாம் தேடி போகணும் அப்படிங்கிற அந்த புரிதல், பக்குவம் அது இங்கே கிடையாது. அப்போ நம்ம வாழ்க்கை தரம் அருவருப்பாக தான் இருக்கும். இங்கே வந்து மனிதர்களுடைய வாழ்க்கை தரம் எங்கே வந்து அதற்கு சுதந்திரம் இருக்கோ, பிடிக்காத ஒருவரிடமிருந்து விடுபட்டு பிடித்த ஒருவரை நோக்கி போகிறதுக்கு எங்கே சுதந்திரம் இருக்கோ, எங்கே பாதுகாப்பு இருக்கோ, அவங்களுடைய வாழ்க்கை அழகாக இருக்கும். இப்போ வந்து இப்போ வெளிநாடெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஏன் நம்ம அங்கே போய் குடியேறணும்னு நினைக்கிறோம்? அங்கே உள்ள மக்களுடைய வாழ்க்கை அழகாக இருக்குது, அங்கே சுதந்திரம் இருக்குது. சுதந்திரம் தான் அழகு. எது அழகு? சுதந்திரம் தான். விருப்பப்பட்ட வாழ்க்கையை அங்கே போனால் வாழலாம். நாம் வாழலனாலும் பரவாயில்ல, நம்ம பிள்ளைகளாவது வாழ்வாங்க. ஒரு உள்ளுணர்வு அதை நோக்கி இழுக்கிறது. அதனால தான் வெளிநாட்டுக்கு போய் ஏன் செட்டில் ஆகுறாங்க? அங்கே வந்து இந்த மாதிரி விருப்பமில்லாத வாழ்க்கை வாழ்கிறவர்கள் மிக மிக குறைவு. அங்கேயும் விருப்பமில்லாத வாழ்க்கையை வாழ்கிறாங்க, ஆனாலும் அது ரொம்ப குறைவு தான். அதனால் விருப்பமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்வது அங்கே ரொம்ப அதிகம். தனக்கு பிடித்தவர்கள் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல அவங்க ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. கல்யாணம் பண்ணும்போது ஒரு சிறந்த ஒரு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்து தான் கல்யாணம் பண்ணணும். அதுக்குள்ளே நீ நல்லா தேடு, பிடிக்கலன்னா பிரேக்கப் பண்ணு, பேசிப்பார், பழகிப்பார், சாட் பண்ணலாமா, சாட்டிங்கை டேட்டிங் பண்ணலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எதுக்கு? ஒரு சிறந்த ஒரு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு முயற்சி. அது தப்பு கிடையாது. யார் சிறந்தவர், யார் தனக்கு பொருத்தமானவர், அதை தேடினா தான் அவனுக்கு கிடைக்கும். அந்த விஷயத்தில் நாம் சோம்பேறியாக இருக்கு. நம்ம அப்பா அம்மா நமக்கு பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிடும். அவங்க கணக்கு போடுறாங்க, பணம், யார் பின்புலம், எவ்வளோ சொத்து இருக்குது, எவ்வளோ படிச்சிருக்காங்க, எவ்வளோ வருமானம், அப்படி இப்படின்னு தான் பார்த்து நம்ம சாதியா, நம்ம மதமா, இப்படின்னு பார்த்து நம்ம ஸ்டேட்டஸ்க்கு பொறுத்து இப்படி தான் அவங்க பார்ப்பாங்க. பணத்தை தான் பார்ப்பார்கள். பொருளாதாரம் தான். அது நம்ம அவங்கவுங்க பார்க்கணும். உனக்கு மனசுக்கு பிடிச்சவங்க யார், அந்த மாதிரி தேடணும். தேடி பிடிக்கலன்னா அவங்கள பிரேக்கப் பண்ணணும். பிரேக்கப் பண்ணிட்டு புதுசாக ஒருத்தரை தேடணும். அப்புறமா தான் சிறந்த ஒரு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்து அதன் பிறகு கல்யாணம் பண்ணணும். கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் கூட உங்களுக்கு அவரை பிடிக்காமல் போகலாம். பிடிச்சு தான் இருந்தது, குழப்பத்தில் கூட இருந்துக்கலாம். குழப்பம், தப்பு செய்கிறது எல்லாத்துக்கும் இயல்பு தான். கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் கூட இது சரியில்லை, இதை தவிர வேறு ஒன்றை தேடி போகலாம் அப்படின்னு தோணலாம். அப்படி நீங்கள் போகணும். விவாகரத்து பண்ணிட்டு ஒருவேளை குழந்தை இருக்குது அப்படின்னா நீங்கள் போகக்கூடாது. ஒரு 8 வயசு ஆகிற வரைக்கும் குழந்தையோடு தான் இருக்கணும். அந்த கணவன் மனைவி வந்து அந்த குழந்தைக்கு யார் உண்மையான தகப்பனோ தாயோ அவர்கள் பிரியவே கூடாது. ஏன்னா அந்த குழந்தைக்கு 8 வயசு வரைக்கும் கண்டிப்பாக அப்பா அம்மா நம்மை பெற்றெடுத்தவர்கள் யார், அவர்களோடு ஒரு அனுபவம் அந்த குழந்தைக்கு தேவை. அது குழந்தைகளோட உரிமை, பிறப்புரிமை. அந்த உரிமையில் நம்ம வந்து தலையிடக்கூடாது. அதனால் ஒரு குழந்தை பெற்றுக்கிறதுக்கு முன்பு தீர யோசித்து பெற்றுக்கணும். ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா 8 வயசு வரைக்கும் நம்ம பிரியக்கூடாது. பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் அந்த குழந்தைக்காக வாழணும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கணும். அதன் பிறகு நீ விவாகரத்து பண்ணனா இருக்கு. அந்த மாதிரி இந்த விவாகரத்து நடைமுறை இருக்குல்ல, அதுதான் உங்களை வாழ்க்கையை ஒரு அழகாக மாற்றும். இங்கே விவாகரத்துக்கு எங்கே அனுமதி இருக்கோ உறவுக்கும் பிரிவுக்கும் அனுமதி இருக்க வேண்டும். உறவுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ, வரவேற்பு கொடுக்குறீங்களோ, அதுபோல் பிரிவையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பிரிவுக்கும் வரவேற்பு கொடுக்கணும். பிரிவிலையும் உள்ள நியாயத்தை புரிஞ்சுக்கணும். அப்போ தான் இந்த வாழ்க்கை அழகாக இருக்கும். பிரிவை நீங்கள் எந்த அளவுக்கு சுதந்திரம் இருக்கும், பிரிவதற்கு இந்த சமூகத்தில் இந்த நாட்டில் எந்த அளவுக்கு சுதந்திரம் இருக்கோ அந்த அளவுக்கு அவருடைய வாழ்க்கை அழகாக இருக்கும். ரொம்ப அமைதியாக மென்மையாக இருக்கும். அதனால் வந்து பிரிவை ஏற்றுக்காதவங்களுடைய வாழ்க்கை, ஏற்றுக்காத ஒரு நாட்டில் உள்ள ஒரு வாழ்க்கை, அப்போ அது வந்து அருவருப்பாக தான் இருக்கும். இப்போ வெளிநாடு, இப்போ அரேபியாவெல்லாம் எடுத்துக்கிட்டால் அவங்க வந்து ஆண்களுக்கு தான் பிரிவதற்கு ரொம்ப விருப்பம், பெண்களுக்கு அந்த விருப்பம் அங்கே அனுமதி இல்லைன்னு நினைக்கிறேன்.
அரேபியா, இஸ்லாமிய நாடுகளில் பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு தனது கணவனை பிரிவதற்கு தலாக் சொல்லிக் கொள்வதற்கு ஒரு பெண்ணிற்கு, ஒரு ஆணுக்கு இருக்கிற அந்த அனுமதி இருக்குதா? அந்த சுதந்திரம் இருக்கா? ஒரு பெண்ணால தனது கணவனை தலாக் என்று சொல்லி, விவாகரத்து சொல்லி செய்துவிட முடியுமா? அ அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனா, ஆணுக்கு அங்க சுதந்திரம் இருக்கு. அப்போ ஒருதலை பட்சமான பிரிவதற்கான அனுமதி அங்க ஒருதலை பட்சமா இருக்கு. ஆனா, நம்ம தமிழ்நாட்ல யாருக்குமே கிடையாது. கணவனுக்கும் கிடையாது, மனைவிக்கும் கிடையாது. பிரிவதற்கு கணவனுக்கும் அனுமதி கிடையாது, மனைவிக்கும் அனுமதி கிடையாது. ஆனா வந்து இஸ்லாமிய நாடுகள்ல யாராவது ஒருத்தருக்காவது அந்த அனுமதிய குடுத்துருக்காங்களே! ஒரு கணவனுக்காவது அந்த அனுமதிய குடுத்துருக்காங்களே! அதனால தான் பார்த்தீங்கன்னா, அவங்க நம்மள விட ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இஸ்லாமிய நாடுகள் மூட நம்பிக்கையில் ஊறிப்போனவர்களாக இருந்தால் கூட, மத மூட நம்பிக்கையில் ஊறிப்போனவர்களாக இருந்தால் கூட, அவர் நம்மை விட வலிமையாக இருக்கிறார்கள். அவங்கள தேடி தான் நாம வேலைக்கு போறோம். அவங்க நாட்டுக்கு தான் நம்ம வேலைக்கு போறோம். அவங்க நம்மள தேடி வரல. அதுலேருந்தே தெரியலையா? அவங்க வலிமையா இருக்காங்க அப்டின்ட்டு. காரணம், அங்க சுதந்திரம் ஒரு 50% இருக்கு. ஆண்களுக்கு அங்க சுதந்திரம் இருக்கு. ஆனா, இந்த இந்தியாவுல, தமிழ்நாட்டுல குறிப்பா ஆண்களுக்கும் சுதந்திரம் கிடையாது. பிரிவதற்கான சுதந்திரம், பெண்களுக்கும் சுதந்திரம் கிடையாது. கோர்ட்டுக்கு போனா, முறைப்படி கோர்ட்டுக்கு போனா இழுத்து அடிச்சுருவாங்க. இழுத்து அடிச்சு ஜீவனாம்சங்கிற பேர்ல ஒரு வழி பண்ணிட்டு தான் பிரிவாங்க. வாழ்க்கையே முடிஞ்சு போயிரும். வாழ்க்கையே முடிஞ்சு போனதுக்கப்புறம் தான் விவாகரத்தே கிடைக்கும். விவாகரத்து கூட கிடைக்காது. பிடிக்காத ஒரு வாழ்க்கைய வாழச் செய்வதற்கு தான் இங்க சட்டம் வந்து பாதுகாப்பா இருக்கு. பிடிக்காத நீ அவ்வளோதான். இல்ல ஒரு வலைக்குள்ள மாட்டிக்கிட்ட. திருமணங்கிற வலைக்குள்ள மாட்டிட்டேன்னா, அதன் பிறகு வலைக்குள் மாட்டிய மீனைப் போல தான். வெளியேறவே முடியாது. அவ்வளோ ஒரு வழி பண்ணிருவாங்க. ரொம்ப அதனாலயே இங்க பாதி காதலிக்கவும் மாட்டாங்க. காதலிச்சா கூட பிரேக்கப் பண்ண முடியாது. காதலிச்சுட்டா கூட பிரியக்கூடாது. பிரியவே கூடாது. பிரிவதற்கு அனுமதியே கிடையாது. ஒன்ஸ் நீ உள்ள வந்துட்டன்னா அவ்வளோதான். உறவுங்கிற அந்த வலைக்குள்ள வந்துட்டன்னா, நீ வெளிய போயிடக்கூடாது. அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை இங்க தமிழ்நாட்டுல இருக்கு. அதனால தான் காதலிக்க மாட்டேன்றான். ஏன்னா காதலிச்சுட்டாக்கா, எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி பிரிய முடியாது. கல்யாணம் கூட ஏன் தள்ளி போடுறாங்க? பொறுமையா பார்த்து பயப்படுறாங்க. அது பிரிவதற்கு அனுமதி இருக்கு அப்படின்னா, பிடிக்கலன்னா பிரிஞ்சுக்கலாம்ப்பா. அப்படின்னா நீங்க வந்து இந்த சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணிக்கலாமே! 21 வயசுல கூட கல்யாணம் பண்ணிக்கலாம். பிடிக்கலன்னா பிரிஞ்சுக்கலாம். ஆனா இங்க என்ன நடக்கு அப்படின்னா, பிடிக்கலன்னா பிரிய முடியாதுங்கிறதுனால பயப்படுறாங்க. சரியா தேர்ந்தெடுக்கணும். வேலை செய். பொறுமையா அவசரப்படாத. பொறுமையா பொறுமையா இரு. அப்படின்னு சொல்லி 30 வயசு வரைக்கும் கடத்தி, அப்பதான் வந்து நல்லா ஏதாவது கிடைக்கும். இன்னும் பெட்டரா கிடைக்கும். ஏன்னா ஒன்ஸ் நீ கல்யாணம் பண்ணிட்டா அவ்வளோதான். அதனால என்ன பண்ணு, பொறுமையா நல்லா சம்பாதி. வேலைய பாரு. அப்பதான் உனக்கு சரியான ஒரு பெண் கிடைக்கும். பெட்டரா ஒரு பெண்ண தேடலாம். ஏன்னா உனக்கு பெட்டரா ஒரு பெண்ண தேடிட்டு, அதன் பிறகு உன் விவாகரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. பிரிவதற்கு வழியே கிடையாது. அதனால ரொம்ப பெட்டரான ஒண்ண தேர்ந்தெடுக்கிறதுக்காக, நீ சம்பாதி. 21 வயசுல யாரும் சம்பாதிக்க மாட்டாங்க. நீ சம்பாதிச்சா இன்னும் சூப்பரான ஒரு பொண்ணு கிடைக்கும். அப்படிங்கிறதுக்காக 30 வயசு வரைக்கும் காத்திருக்காங்க. ஏன்னா ஒன்ஸ் கல்யாணம் பண்ணா, இப்போ 20 வயசுல நீ கல்யாணம் பண்றப்பா, 21 வயசுல கல்யாணம் பண்ற. ஒரு 25 வயசுல உனக்கு இன்னொருத்தர் உனக்கு பெட்டரா இருந்தா, விவாகரத்து பண்ணிட்டு இன்னொருத்தருக்கு போலாம் அப்படிங்கிறதுக்கு இங்க வாய்ப்பு இருந்ததுன்னா, 21 வயசுல பண்ணிப்பாங்க. ஒன்ஸ் கல்யாணம் பண்ணா அவ்வளோதான். நீ பிரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படிங்கும்போது, என்ன பண்றாங்க அப்படின்னா, அப்போ சிறந்த ஒன்றை தேர்வு செய்ததற்காக ரொம்ப காத்து கிடக்குறாங்க. 10 வருஷமா காத்து கிடக்குறாங்க. 30 வயசுல தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. 30 வயசுல. அந்த அளவுக்கு ஒரு மாரியான ஒரு ஒரு உறவுனாலே இங்க ஒரு ஒரு வலை போல, சிறை போல. உறவு என்கிற சிறை போல உறவை சிறையாக மாற்றி விட்டார்கள். சிறைச்சாலையாக மாற்றி விட்டார்கள். இந்த இந்தியாவுல, தமிழ்நாட்டுல அப்படி சொல்லலாம்.